நேத்து திருத்தணி ரயில்வே நிலையத்திலே வடமாநில இளைஞர வந்து 4 இளைஞர் வந்து தாக்கி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தா வந்துட்டு பொதுமக்களுக்கு ரொம்ப பயமா தான்ப்பா இருக்கு. வெளியில வந்துட்டு அதாவது எனக்கெல்லாம் வந்து பசங்க, பொம்பள பசங்க தான். வெளியில அனுப்புறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. காலையில அனுப்பிச்சுட்டு நைட்டு எப்போ வீடு திரும்பி வரும்போது, எப்படி வருவாங்க, என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது ரீல்ஸுன்ற ஒரு இதுவா வந்துட்டு பசங்க இதெல்லாம் வந்து போடுறாங்க. இது கவர்மெண்ட்டும் கம்முன்னு கண்டுக்காம இருக்குன்றது தான் ரொம்ப கவலை இதுவாவே இருக்கு. விடியல் வரும், வரும், வரும்ன்னு சொன்னாங்க. இதெல்லாமே ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ 15 5ஆம் கிளாஸ் பசங்களே இந்த ட்ரக்ஸுன்றதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு போயிருக்காங்க. 5ஆம் கிளாஸ் பசங்க ஸ்கூல்லயும் ஒரு சில பசங்க வந்து விக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் காதுல வந்துச்சு. ஏன்னா, நானும் ஒரு ஸ்கூல்ல வந்து இருந்தேன் முன்னால. இப்ப என்னோட காதுக்கு வரப்போ, இது நம்ம எப்படி எப்படி வந்து சொல்றதுன்னே தெரியல யார்ட்ட சொல்றதுன்ட்டு. சரி இது மாரி யாருன்னா நீங்க வெளியில இப்படி போகும்போது நீங்க கூப்பிட்டு கேட்கும்போது தான் இது உங்ககிட்ட வச்சு, உங்க மூலியமா இது நீங்க வெளியில இடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்க மூலியமா வெளிய வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றதுல கொஞ்சம் பயம் இல்லாம நாங்க இருக்கோமே பொதுமக்களு. அஸ் எ டீச்சரா, அஸ் எ பேரண்ட்டா எல்லாத்துக்குமே. தமிழ் திரைப்படத்தில போதை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்கள வைத்து படம் எடுக்குறாங்க. இதனால தான் இளைஞர்கள் சீரழிவுக்கான ஒரு கண்டிப்பா, உதாரணம். கண்டிப்பா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு படத்துல தான் வந்துட்டு ஒரு பிள்ளையார் சுழி போடுறதே. இந்த இடத்துல தான் அவங்க தான் வந்து எல்லா விஷயமும் காட்டுறது, போடுறதுனால, சரி இது நம்ம செஞ்சா என்னன்ட்டு பசங்க வந்து தைரியமா செய்றாங்க. அவங்களுக்கும் எதுவும் தெரியல. பசங்களையும் நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல இவங்க பண்றாங்க. அதாவது ஒரு ஹீரோ ஆகட்டும், யாராச்சும் எதனா பண்றாங்கன்றபோது, அவங்க பண்ணும்போது நம்ம பண்றதுக்கு என்ன? அப்படின்ற மாரி. இப்போ போதை வந்துட்டு தடுக்கி விழுந்தா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு பெண்கள் தாங்க இதுக்கு மெயினா வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும், தயவு செஞ்சு இத பார்க்குறவங்க, பெண்கள் தயவு செஞ்சு இது எல்லாமே ஒரு முற்றுகையா இருந்து, நாம வந்து சொல்றோம், போதைப் பொருள ஒழிக்கணும், ஒழிக்கணுன்ட்டு. யார் இன்ன வரைக்கும் எதனா ஒரு ஸ்டெப் எடுத்திருப்போம், போயிருப்போம்? ஒண்ணுமே கிடையாது. அதனால இது பெண்கள்லாம் அணி திரண்டு, எந்தெந்த இடத்துலயும் நெறைய அணி திரண்டு, இப்போ வந்துட்டு உதவித்தொகை தரல, இது தரல, என்னென்னவோலாம் வந்துட்டு என்னென்னலாம் டீச்சர்ஸ்க்கு உண்டான ஒரு பணம்லாம் வராம இருக்கு, பிஎஃப் பணம் வராம இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால, அதுக்கெல்லாம் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு, போதைப் பொருளும் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, எல்லா லேடீஸும் எல்லா இடத்துல இருந்தும் சரி, வேர்ல்டு இதில இருக்க சொல்றேன், எல்லாருமே வந்து அணி திரண்டு இதுக்கு பண்ணாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.